ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய போயம் 6th இருக்கக்கூடிய லாஸ்ட் போயம். ஏற்கனவே மீதி இருக்கிற எல்லா போயமும் அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடையில ஒரு சில லெசன்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். அது ஸ்கிப் பண்ணலப்பா, இது முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த லெசன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு 30 மார்க்ஸ் அப்படிங்கும்போது நம்ம 10 to 12 கொஸ்டின் நம்ம எதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா போயத்துல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ போயமா ஃபர்ஸ்ட் ஈஸியா நல்லா தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 10 to 12 மார்க்ஸ் டெஃபினட்டா நமக்கு கிடைச்சிரும். அந்த ரிமைனிங் 12 மார்க் கிராமர் பார்ட்லயும், ரிமைனிங் 12 to 14 மார்க்ஸ் நமக்கு ப்ரோஸ்லயும் வரும். ஸோ அதனால தான் இப்போ போயத்தை கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கோம். சரி, அந்த போயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. இது 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் போயம். அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கப்புறம் டீச் பண்ற எல்லா போயத்திலையுமே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போயட்டிக் டிவைஸ் லாஸ்ட் சொல்றேன் அப்படின்னு. ஆனா லாஸ்ட் சொன்னாலும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா இப்ப நான் யோசிச்ச வரைக்கும் என்ன யோசிச்சேன்னா, அந்த போயம் ரீட் பண்ணும் போதே நீங்க அந்த போயட்டிக் டிவைஸையும் படிச்சுட்டீங்க அப்படின்னா மறக்காது. அப்படிங்கறதுனால இனிமேல் நம்ம போயம் படிக்கும் போது அதோட போயட்டிக் டிவைஸ், ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய போயம் எ டிராஜிக் ஸ்டோரி. அதாவது டிராஜிக் அப்படின்னா என்னன்னாப்பா, ஒரு சேட் ஸ்டோரின்னு அர்த்தம்ப்பா. டிராஜிக் ஸ்டோரி அப்படின்னா சேட் ஸ்டோரி. ஆனா இதுல ஸ்டோரி ரொம்ப சேடா இருக்காது, ரொம்ப ஃபன்னியா தான் இருக்கும். பார்க்கலாம். எப்பவும் போலதான் போயம் படிக்கும் போது அதோட ஆத்தர் படிக்கணும். டிராஜிக் ஸ்டோரியோட ஆத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வில்லியம் மேக்பீஸ் தக்கரே அப்படிங்கிறவங்க தான் இந்த வில்லியம் போயம். இவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் ஒரு இங்கிலீஷ் போயட். ஆனா பிறந்தது பாத்தீங்க அப்படின்னா இந்தியால பிறந்திருப்பாரு. ஸோ ரொம்ப முக்கியமான போயட். சரியா, அதுக்கப்புறம் நம்ம போயத்துக்குள்ள போயிடலாம், பார்க்கலாம். They lived a sage in days of old, and he a handsome pigtail wore, but wondered much and sorrowed more because it hung behind him. இங்க பாருங்கடா, they lived a sage in days of old. சேஜ்னா யாருன்னாப்பா முனிவர். இந்த பிக்சர்ல இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு முனிவர் or அப்படின்னா லாங் இயர்ஸ் ago அப்படின்னு சொல்லுவோம்ல, அததான் சொல்றியா. they lived a sage in days of old and he a handsome pigtail wore. பிக்டெயில்னா ஒன்னும் இல்ல, இந்த முடிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்டெயில். சரியா, ஓர் அப்படின்னா வியரோட பாஸ்டன்ஸ், வியர் ஓன்னு சொல்லுவோம்ல, அதோட பாஸ்டன்ஸ் தான் இது. நல்லா பாருங்க. they lived a sage in a days of old and he a handsome pigtail wore. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முனிவர் ஒருவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப அழகான முடி, அதாவது இந்த கூந்தல் இருந்திருக்கு, அதை வியர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பட் wondered much and sorrowed more because it hung behind him. சில நேரங்கள் அவர் அதை நினைச்சு என்ன பண்ணுவாரா, சந்தோஷப்படுவாரா. ஒண்டர் என்னது, ஹாப்பி ஆகுறது. சாதோ அப்படின்னா வருத்தப்படுறது. சரியா, சில நேரங்கள்ல வருத்தப்படுவாரு, சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாரு, ஹாப்பி ஆயிடுவாரு. பிகாஸ் இட் hung behind him. அவருக்கு என்ன வருத்தமா, அந்த முடி பின்னாடி இருக்கிறது ரொம்ப வருத்தமா. He mused upon his curious case and swore he would change the pigtail's place. அதாவது என்ன அப்படின்னா, he mused upon the curious case. அவர் ரொம்ப தீவிரமா திங்க் பண்றாங்க. இந்த முடியை பத்தி திங்க் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த போயட் ரொம்ப கியூரியஸா, ரொம்ப ஆர்வமா என்ன பண்ணுவாராம், திங்க் பண்ணுவாராம். and swore he had changed the pigtail's place. அவர் என்ன யோசிச்சாரா, இது பின்னாடி இருக்கிறது நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால அதோட பிளேஸ மாத்தணும்னு நினைச்சாராம். and have it hanging at his face, not dangling there behind him. ஆனா என்ன அப்படின்னா, அது பின்னாடி தொங்கிட்டு இருக்கு, அதை பிளேஸ மாத்த முடியுமா, முடியாது இல்ல. பட் says he the mystery I have found, says he mystery I have found. அதாவது என்ன, அவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மிஸ்ட்ரி அப்படின்னா அந்த தந்திரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாராம். இந்த லைன்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்குப்பா. says he the mystery I have found, says he the mystery I have foundங்கிறது ஒரு பொயட்டிக் டிவைஸ் வந்திருக்கு. என்னது, ரிப்பிட்டேஷன்ங்கிறது ஒரு பர்டிகுலர் வேர்டோ இல்ல பர்டிகுலர் சென்டென்ஸோ திருப்பி வர்றதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பிட்டேஷன் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா இதை தான் சொல்லுவோம். I will turn me around, he turned him around, but still it hung behind him. அவர் இப்படி திரும்பி பாக்குறாரு, அப்படி திரும்பி பாக்குறாரு, ஆனா என்ன ஆகுது, அது நகல மாட்டேங்குது. முடியுமா, whether that is possible, not possible. சரியா, then round and out and in, and the day
Puzzled sage did spin, in vain it mattered not a pin, the pigtail hung behind him. அவரும் சுத்தி சுத்தி பாக்குறாரு, ஏதாவது நடக்கும் அப்படின்னு பாக்குறாரு. இதுல வந்து புசில்ட் அப்படின்னோட மீனிங் என்ன அப்படின்னாப்பா கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். சரியா, புசில்ட் என்னன்னா கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். in it vain it mattered not a pin. vain அப்படிங்கிறது என்னன்னாப்பா வேஸ்ட்னு அர்த்தம். the pigtail hung behind him, அது வந்து ஸ்ட்ராங்கா இதுல தான் இருக்கு, பின்னாடி தான் இருக்கு. and right and left and round about and up and down and in and out he turned, but still the piglet stout hung steadily behind him. அவரும் மேல சுத்தி பாக்குறாரு, கீழே சுத்தி பாக்குறாரு, உள்ள முடிய வந்து வெளியில விட்டு பாக்குறாரு, உள்ள விட்டு பாக்குறாரு. ஆனா அது இருந்த இடத்த விட்டு என்ன செய்யல, மாறவேல. இங்க ஸ்ட்ரவுட் அப்படிங்கிறது குண்டா இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ப்பா. பெல்லி ஃபேட்டா இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம், அந்த முடி வந்து எப்படி இருக்கான், ஃபேட்டா இருக்கான். and those his effort never slack and those he twist and pull and tack, alas still faith to his back the pigtail hangs behind him. நான் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், ஆனா என் முடியோட பிளேஸ் வந்து என்ன பண்ண மாட்டேங்கி, மாறவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி பாடுறாராம். இவர் வேற இதுல ஒரு முனிவராம், பாத்துக்கோங்க. ஆக்சுவலா அந்த போயத்துல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சரியா, சரி, இதுதான் இந்த போயம். இந்த போயம்ல ஒரு போயட்டிக் டிவைஸ் நம்ம பார்த்தோம், இன்னொரு போயட்டிக் டிவைஸ் நம்ம பார்க்க மறந்துட்டோம்ப்பா. என்ன அப்படின்னா he mused upon the various states அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. he mused எங்க இருக்கு அந்த லைன், அந்த இருக்கு இல்லையா. he mused upon the curious case. இதுலயும் ஒரு poetic device இருக்கு. என்ன poetic device இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா hyperbole அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது hyperbole ஒன்னும் இல்லப்பா, ஒரு லைனை எக்ஸாசிரேட் பண்ணி சொல்றது. அதாவது ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ரொம்ப பெரிய விஷயமா சொல்றதுக்கு தான் என்னது அப்படின்னா இந்த, சரியா, அதாவது ஒண்ணுமே இல்லாத விஷயத்த he mused upon curious case. முடிய பத்தி ரொம்ப தீவிரமா சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஒன்னும் இல்லல்ல. சோ இந்த போயத்தை பொறுத்த மட்டுக்கும் ரெண்டு போயட்டிக் டிவைஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஹைப்பர்போல், ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ரிப்பிட்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரலா இந்த போயத்தோட கேட்டகரி என்ன கேட்டகரி, அதாவது பொதுவா இந்த போயத்தை கொடுத்து டிராஜிக் ஸ்டோரியோடைய போயட்டிக் டிவைஸ் என்னன்னு கேட்டா ஐரானிப்பா. ஏன் ஐரானி மேம் அப்படின்னா, ஐரானி என்னன்னா ஒன்னும் இல்லப்பா, ஆப்போசிட்டா சொல்றது. அதாவது ஐரானி இஸ் த யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் டு கன்வே ஆப்போசிட் ஆஃப் தேர் லிட்ரலி மீனிங். அதாவது முனிவர்னா யாரு, அறிவாளிகள் தானே. ஆனா இதுல அந்த முனிவர் அறிவாளி மாதிரியா வேலை பண்றாரு, முட்டாள்தனமா யோசிக்கிறாரு இல்லையா. சோ பொதுவா இந்த போமோட இதோட டிவைஸ் என்னன்னு கேட்டா ஐரானி. பர்டிகுலரா இந்த லைன், அதாவது he mused upon his curious case, அந்த லைனை கொடுத்தா ஹைபர்போல். the mystery I have found, the mystery I have found, அது வந்து repetition. சரியா, பார்க்கலாம். இதுதான் அடுத்து க்ளோசரி பார்க்கலாம். சேஜ் அப்படின்னா வைஸ் மேன், அதாவது இதுல வந்து நம்ம ஒரு முனிவர்னு பார்த்தோம்ல. சேஜ்னா அறிவாளி, மியூஸ்னா தாட் ஓவர், திங்க் பண்ணிட்டே இருக்குது. யோர் அப்படின்னா லாங் எகோ, கியூரியஸ் அப்படின்னா eager to learn more, pigtailனா a plaited lock of hair worn singly at the back, அந்த ஹேர் முடிச்சுருள். மிஸ்ட்ரி அப்படின்னா புசில், ஸ்ட்ரவுட்னா திக்கிங் ஸ்ட்ரக்சர், அதாவது குண்டா இருக்கிறதுன்னு சொன்னோம்ல. அடுத்து க்ளோசரி படிக்கணுமா மேம்? கண்டிப்பா படிக்கணும்ப்பா, படிச்சுக்கோங்க. அடுத்து வில்லியம் மேக்பீஸ் தக்கரே. வில்லியம் மேக்பீஸ் தக்கரே வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் நாவலிஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். ஹிஸ் வேனிட்டி வேர் இஸ் ஒன் ஆஃப் த finest and best known novels in English literature. வில்லியம் மேக்பீஸ் தக்கரேங்கிறது ஒன் ஆஃப் த நாவலிஸ்ட். அவர் வந்து இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜஸ் சேர்ந்தவர். இதுல வந்து எது ரொம்ப முக்கியமானது, வேனிட்டி ஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரியா, Vanity Fair is one of the finest, best-known novel in English literature. Thackeray wrote in colorful, lively style with a simple vocabulary and clearly structured sentences. These qualities, combined with his honest views of life, give him an important place in the history of realistic literature. ஓகேயா, இதுல ரொம்ப முக்கியமானது வந்து இவர் வந்து ஆக்சுவலா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி படிக்கும்போது படிச்சிருந்தேன். இவர் வந்து வில்லியம் மேக்பீஸ் தக்கரே வந்து ஒரு இந்தியன் போயட், இந்தியன் பார்ன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இவர் வந்து இந்தியன் பார்ன், ஆனா அவர் வந்து என்ன போயட் அப்படின்னா இங்கிலீஷ் போயட். இதுல ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான், என்னது, அந்த வேனிட்டி ஃபேர், இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா, அடுத்து நான் சொன்னேன்லப்பா போயட்டிக் டிவைஸ் ரொம்ப முக்கியம்னு பாருங்க. ஐரானி இஸ் a figure of speech which words are used in such a way that their intended meaning is different from the actual meaning. அதாவது இதுல வந்து
ஆப்போசிட்டா சொல்றது. பொதுவா வந்து இந்த போயம் வந்து முனிவரை பத்தி பேசியிருக்கு, ஒரு அறிவாளியை பத்தி பேசியிருக்கு. அறிவாளி இப்படி திங்க் பண்ணுவாங்களாப்பா? திங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு திங்க் பண்ணாத ஒரு அது ரொம்ப கண்டென்ட் வந்து ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இதை வந்து ஐரானி போயட் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த போயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு போயம் வீடியோஸ் நிறைய வரப்போது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டெட் பேப்பர் 1, 2 படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.